ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் 40 வயசு ஆகுது, ஆனால் உடம்பு பார்த்தா 60 வயசு மாதிரி இருக்குதுன்னு தோணுதா? மூட்டு வலி, சோர்வு, நினைவாற்றல் குறைவு, காலையில் எழுந்திரிச்சதும் எனர்ஜியே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் இதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 5 சாதாரண பொருட்களை சரியான முறையில் எடுத்துக்கிட்டா உங்களோட உடம்பு முழுக்க சூப்பராக மாறிடும். 60 வயசுலையும் 20 வயசு மாதிரி எனர்ஜியாக வாழ்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த 5 பொருட்கள் என்னென்னா பாதாம், கொண்டக்கடலை, உலர் திராட்சை, கசகசா, வெந்தயம் தான். இந்த 5 பொருளையுமே நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? இதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பாதாம் தான். பாதாமை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். பாதாம்ங்கிறது ஒரு சூப்பரான உணவு தான். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்லாம் நம்ம உடம்புக்கு சக்தி தரதுக்கு உதவியாக இருக்கும். மூளையை நல்லா ஷார்ப்பாக்கும், ஸ்கின்னை க்ளோ ஆக்கும், மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நைட்டில் 5 பாதாமை ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். இந்த பாதாமோடையே நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப உங்களோட ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகவே சீக்கிரமான நேரத்தில் அதிகரிக்கும். என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுமையை தடுக்கும், மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் சரி பண்ணும். செகண்ட் பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கொண்டக்கடலை தான். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டீனோட பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. இதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்னா மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், டயாபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்க உதவும், பாடிக்கு தேவையான ஸ்டெமினாவை அதிகரிக்கும். கொண்டக்கடலையை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதை எப்படி தயாரிக்கணும்னா நைட்டு ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்றப்ப உங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் இதை தான் தினைக்கும் சாப்பிட்றாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். மூணாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா அதுதாங்க உலர் திராட்சை. இது நேச்சுரலாகவே பிளட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்குது. ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால ரத்த சோகை, அனிமியா கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 40 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக உலர் திராட்சையை எடுத்துக்கணும். ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும், அதாவது மலச்சிக்கலை சரி பண்ணும், ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். தினமும் 10லேருந்து 15 உலர் திராட்சைகளை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப 2 வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். உலர் திராட்சையில் அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கும், புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். 4வது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க கசகசா. இதை இங்கிலீஷில் பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்னா இது தாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா உணவுகளுமே நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இந்த கசகசாவை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த கசகசாவில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கசகசாவை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்ப நல்ல தூக்கம் கிடைக்கும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனையால் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கசகசா அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே மன அழுத்த பிரச்சனைங்கிறது பெருசாக இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு கசகசாங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எலும்புகளோட வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் கசகசா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். கசகசாவை எப்படி நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப முகம் கூட நல்ல பளபளப்பாகும், என்றும் இளமையோடு இருக்கலாம். ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ், அழுக்குகள் இதை சரி செய்கிறதுக்கு இந்த கசகசா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னா வெந்தயம் தாங்க. இது ஒரு மெடிசன் மாதிரி நம்ம உடம்புல வேலை செய்யும். இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டயட்டில் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
வெந்தயத்தை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே உணர முடியும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு உதவியாக இருக்கும். அடிவயிறு தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கெட்ட கொழுப்பை கரைக்கும். எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியும் குடிச்சிருங்க. வெந்தயத்தையும் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். என்றும் இளமையோடு இருக்கலாம். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இவ்வளவு நேரம் இந்த 5 பொருட்களோட நன்மைகளை பற்றி பார்த்தோம். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறைச்சும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் வயிற்றில் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைவாக சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நைட்டு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. 10 உலர் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை எல்லாத்தையும் தனித்தனியாகவே ஊற வச்சுருங்க. காலையில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்ருங்க. அப்புறம் பாதாமை சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா கொண்டக்கடலையை வேக வச்சு சாப்பிட்ருங்க. அதுக்கடுத்து உலர் திராட்சை எடுத்துக்கலாம். அடுத்து கசகசாவை பேஸ்ட் மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் உங்களோட கம்ப்ளீட் மார்னிங் ரொட்டீனாக இருக்கும். நீரிழிவு நோயால் அவதிப்படுறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்களாம் இந்த 5 விதைகள் எடுத்துக்கிறப்ப என்றும் இளமையோடு இருக்கலாம். இந்த சிம்பிள் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 60 வயசுலேயும் 20 வயசு போல் எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோவில் 60 வயசுலேயும் 20 வயசு போல் இருக்கிறதுக்கு தேவையான 5 விதைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.